பிஸி அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் சமீபத்தில் பிளாக் ஆகிடுச்சு, அதாவது 18.5. ஸோ அப்படி 18.5ல் பிளாக் ஆனக்கூடிய டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி எப்படி நம்மளுடைய ஸ்பீட் ப்ளஸ் ERP சாஃப்ட்வேரில் எப்படி இம்போர்ட் பண்ண போகிறோன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று, நீங்கள் ஒரு பிஸி அண்ட் டேலிக்கு மாற்றான ஒரு அப்ளிகேஷன் ஃபைன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்ளிகேஷன் கரண்ட் மார்க்கெட்டில் ஸ்பீட் ப்ளஸ் ERP. இதில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பில் இம்போர்ட் ஃப்ரம் டேலி பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃப்ரம் டேலி அண்ட் இம்போர்ட் ஃப்ரம் பிஸி. ஸோ ரெண்டு அக்கௌண்டிங் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளால் இம்போர்ட் பண்ண முடியும். அதை தான் இப்போ நம்ம லைவாக பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஐட்டமும் இல்லை, அக்கௌண்ட் டீட்டெயில் இல்லை, ஜஸ்ட்டு நான் கம்பெனி க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளே லாகின் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். இப்போது நான் ஹெல்ப்பில் போயிட்டு இம்போர்ட் ஃப்ரம் பிஸி. ஸோ பிஸி சாஃப்ட்வேருக்கு நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டேட்டாவை இப்போ உதாரணத்துக்கு ஒரிஜினல் லொக்கேஷன்லேருந்து வேறு லொக்கேஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, செலக்டட் ஃப்ரம் த நேம். இந்த நேமில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் டேட்டா பேஸுன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்பில் நம்ம டேட்டான்ற 2 கம்பெனி இருக்குது. இப்போ நான் மேலே இருக்க கம்பெனி 2025 டேட்டா மட்டும்தான் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டெப் 2 வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அப்லோட் ஆகிடும். இப்போ நான் வந்து பாருங்கள் இம்போர்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இதேமாரி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் அதுவே அந்த டேட்டாவை வந்து அப்படியே ஷிஃப்ட் பண்ணி அதிகபட்சம் 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுடைய எல்லா டேட்டா பேஸும் உங்களுக்கு இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு அக்கௌண்ட்டும் இல்லை, எந்த ஒரு ஐட்டமும் இல்லை. ஓகேங்களா? இப்போது அது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து இதில் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றதை ஃபைனலாக எவ்வளோ ஐட்டம் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோன்றதையும் உங்களுக்கு நான் ஃபைனலாக காமிக்கிறேன். ஸோ சேல்ஸ் என்ட்ரிலேருந்து பர்ச்சேஸ் என்ட்ரிலேருந்து சேல்ஸ் பண்ண ஐட்டத்தோட லிஸ்ட் எல்லா அக்கௌண்டிங் A to Z வந்துன்னு உங்களுக்கு பிஸி அக்கௌண்டிங்லேருந்து ஸ்பீட் ப்ளஸ் ERPக்கு ஷிஃப்ட் ஆகிக்கும். பார்த்தீங்கன்னா ஐட்டம் இம்போர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது. இப்போ நம்ம வெளியில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா 3 ஐட்டம் தான் க்ரியேட் ஆகிருக்கு. அப்போனா கரெக்டான டேட்டா பேஸை நம்ம இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ நீங்கள் பிஸிலேருந்து நீங்கள் மாறுறதுக்கு ஒரு வெரி யூஸ்ஃபுல் அப்ளிகேஷன் ஃபார் ஸ்பீட் ப்ளஸ் ERP. டோன்ட் மிஸ் இட். நீங்கள் வந்து காம்ப்ளிகேட்டடான ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரை ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் உங்கள் எம்ப்ளாயர் சார்ந்து இருக்கீங்க, உங்கள் எம்ப்ளாயி திடீர்னு ரிலீவ் ஆகிட்டாங்க, இதே டேட்டா எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணுறதுல எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். SQL டேட்டா டு ஆக்சஸ் டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் SQL டேட்டா பேஸ் வச்சுருக்கீங்க, அதை ஆக்சஸ்க்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நம்ம ரீஇம்போர்ட் இதில் பண்ணிக்க முடியும். Thank you for watching.